இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஏழைகளினுடைய பாரம்பரிய முக்கியமான பொழுதுபோக்கு வண்டிகள் வந்து நாங்கள் செஞ்சிருக்கு செய்முறை காக்கிறதுக்காக வந்திருக்கோம் தெரிஞ்சுக்கோங்க. லைலாண்ட் வண்டி, பென்ஸ் காரு, இதை விடையும் டாடா கம்பெனிக்காரங்கள்லாம் கூட இந்த மாதிரி வண்டிகளை எதுவுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து உங்களுக்கு செய்முறையாக இந்த வண்டியை நாங்கள் செஞ்சு கொடுக்க போகிறோம். இந்த வண்டியினுடைய சிறப்பான அம்சங்கள் என்னென்னு சொல்லி கேட்டிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வண்டி எந்த காலத்திலையும் ஒரு மழையாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், பெரிய ஒரு மலைகளில் ஏறதாக இருக்கட்டும், இந்த வண்டி எந்த காலத்திலும் ரிப்பேருங்கிறதே ஆகாது. அதுவும் போக இந்த வண்டிக்கு மெட்டீரியல் கிடைக்கணும் நீங்கள் சங்கடப்படவே வேண்டாம். எல்லா மெட்டீரியலும் நம்ம கைகளில் இருக்கக்கூடிய மெட்டீரியல் தான். பார்த்துக்கோங்க. முதலில் இந்த வண்டிக்கு தேவை நொங்கு கூந்தல்னா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மே மாதம் காலத்தில் வந்து இந்த நொங்கு கூந்தல் கிடைக்கும் நம்ம கையில். அதனால் இப்போ இதை வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லி காட்டுறேன். பார்த்துக்கோங்க. 2 நொங்கு கூந்தல் எடுத்துக்கணும், ஒரு குச்சி நீளம் எடுத்துக்கணும். அதாவது எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். 1.5 அடி இருக்கணும். 1.5 அடி குச்சி ஒரு சைடு இப்படி நல்லா 2 சீவி ஒரு குச்சி அப்படி சென்டரில் திணிச்சு வச்சாச்சு. ஆல்ரெடி நான் செஞ்சுட்டேன். அதே மாதிரி இன்னொரு கூந்தலை எடுத்து இப்படி ரெட்டி கரெக்டாக வச்சுக்கணும். நமக்கு சொல்லுவோம்ல தென்னை மரத்து ஒரு மட்டையை எடுத்துக்கணும். அந்த மட்டையை நல்லா இப்படி நல்ல பிளேனாக இழைச்சி வச்சு இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நல்ல ஒரு ஹோல்ஸ் போட்டு வச்சுக்கணும். நான் ஏற்கனவே ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிட்டு இந்த பற்றியில் வண்டிக்கு பின்னாடி இது எதுக்குன்னு தெரியுமா? இதை நான் உங்களுக்கு பிறகு தான் சொல்லுவேன், இப்போ சொல்ல மாட்டேன். சொன்னால் ஆர்வம் போயிடும். இந்த ஹோல்ஸ் போட்டதை இது இப்படி நம்ம நேரத்துக்குள்ளே வச்சு பொசிஷனில் மாட்டணும். உள்ளே போயிடுச்சா, போனோடனே இப்படி சுற்றி பார்க்கணும். நல்லா கிருன்னு சுற்றின பிறகு நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு கூந்தல் வச்சுருந்தோம்ல நொங்கு காய், இந்த காயை நேராக சென்டர் வச்சு இப்படி மாட்டணும். மாட்டிக்கிட்டு மாட்டிச்சு இப்படி வெளியில் வரணும். இப்படி வெளியில் வந்தால் தான் இந்த நமக்கு இந்த வீலினுடைய அலைன்மெண்ட் வந்து நமக்கு வந்து சரியான முறையில் இருக்கும். இல்லைன்னா வீலினுடைய அலைன்மெண்ட் வந்து சரியில்லாமல் இருக்குன்னா அலைன்மெண்ட் வந்து சரியாக இருக்கிறதுக்காக தான் இந்த வச்சுருக்கிறோம். பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த வண்டி எப்படி போகுது. இப்போ ட்ரையல் பாட்டுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. லைலாண்ட் கம்பெனி, பென்ஸ் கம்பெனியில் கூட இந்த மாதிரி வண்டிகள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டேன். அதே மாதிரி வண்டியை பார்த்துக்கோங்க. இந்த வண்டி பார்த்தீங்களா, இதான் நம்மளோட வண்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிவர்ஸ் கியர் போடணும் போது வந்து நம்ம இப்போ ரிவர்ஸ் கியர் போட முடியும். வண்டி வீல் வந்து கொஞ்சம் பிடிப்பு இருக்குது, அதனால வண்டி சுத்த மாட்டேங்குது. இப்போ பாருங்க முன்னாடி இப்போ வண்டி பார்த்தீங்களா. இதான் வந்து நம்மளுடைய டாடா கம்பெனி, பென்ஸ் கம்பெனியில் கூட இந்த மாதிரி வண்டி செஞ்சுருக்க மாட்டாங்க. இது ஒரு மாடல், அதாவது ஏழைகளுடைய பொழுதுபோக்கு வண்டி. இந்த வண்டி எப்படி இருக்கட்டும்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாருமே வந்து குழந்தைகள் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க மாட்டு வண்டிங்கிறது இப்போ எடுபட்டு போச்சு. இப்போ எங்கேயுமே கிடையாது. எல்லா பேரும் டக்கருக்கு வந்தோடனே மாட்டு வண்டி போயிடுச்சு. மாட்டு வண்டி செய்வது எப்படி? 2 தென்னை மட்டை எடுத்து இந்த மாதிரி வெட்டிக்கணும். வெட்டி வச்ச பிறகு தென்னை மட்டையில் வந்து தூர் மட்டைன்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். இப்போ யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை இளைஞர்களுக்கு. அந்த தூர் மட்டையை கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 1 அடி நீளம் வச்சு வெட்டி ஒரு ஹோல்ஸ் போட்டு ஒரு கம்பை மாட்டிக்கணும். கம்பை மாட்டி வச்சா அந்த மாட்டி நான் ஏற்கனவே ஆல்ரெடி மாட்டி வச்சுருக்கிறேன். இப்போ பார்க்குறது வந்து இந்த மாதிரி ஒரு 4 குச்சி எடுத்து இவ்வளோ ஷார்ப்பாக செதுக்கி வச்சுக்கணும். செதுக்கி வச்சு நான் ஏற்கனவே நான் சொல்லியிருந்தோம்ல, மாட்டு வண்டிக்கு தேவையானது 2 காலைக்கு இடையில இப்படி கொதை போட்டு வச்சு இப்படி அடிச்சுக்கணும். ரொம்ப அடிச்சிடக்கூடாது. ரொம்ப அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து வண்டி போகும்போது டேப்பர் ஆகி தட்டும். நம்ம நார்மல் அடிச்சுட்டோம். எப்படி மட்டை கிழிஞ்சு வச்சு இப்பொழுது 2 காலை தயாரான நிலையில் இருக்குது. அந்த காலை கட்டுற கயிறங்க ஒன்று வலவங்காலை, இன்னொன்று இடவங்காலை. காலையை வச்சுக்கிங்களா, காலைக்கு முதல்ல கயிறு கட்டணும். பாருங்க, சுருக்கு போட வந்து நல்லா போட்டுக்கணும். அப்படி சுருக்கு போட்டால் தான் காலை நிற்கும், இல்லைன்னா காலை ஓடி போயிடும். இதெல்லாம் சுருக்கு அவுந்துக்கிட்டே இருக்கு. சுருக்கு நல்லா கட்டலை. இந்த காளையோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலையும் 50,000 ரூபா. ரேஸுக்கு போகக்கூடிய காலை உங்களுக்காக இன்றைக்கி இங்கே கூட்டாந்துருக்கேன் ஒரு நாளைக்காக. இதெல்லாம் ரேஸுக்கு போகக்கூடிய மாடு. கிட்டலாம் அந்த மாடு எங்கேயும் கிடைக்காது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடும் வந்து 1 டன் 2 டன் வெயிட் எவ்வளோ வச்சாலும் இழுக்கும். நமக்கு பாரம் ஏற்றத்தான் திறமை வேணும். 2 டன் வரைக்கும் அந்த காளையில் வந்து எவ்வளோ வெயிட் வச்சாலும் சரி, எந்த ஒரு மலை பகுதியில் இருந்தாலும் சரி, நல்லா இந்த காளையில் வந்து ஏறக்கூடிய காளைகள் தான். காளைகளுக்கு வந்து கயிறு வந்து நல்லா இருக்குது, நல்ல கயிறாக இருக்கணும். இந்த மாதிரி கயிறாக இருக்கக்கூடாது. நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி கயிறு நான் இப்போ கையில் வச்சுருக்கிறேன். இந்த கயிறை எடுத்து இந்த காளைக்கு இப்படி நல்லா கெட்டிக்கிடணும். சுருக்கு போட்டு கெட்டியாச்சா?
இந்த மாதிரி மாட்டு வண்டி இது வரைக்கும் நீங்கள் உலகத்தில் எங்கேயுமே பார்த்துருந்துருக்க முடியாது. வெளிநாட்டுக்காரங்க கூட இந்த வண்டி இந்த மாதிரி மாடு இந்த மாதிரி வண்டிகள்லாம் யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி வண்டியெல்லாம் செய்யணும்னா இது எது பெரிய எப்பேற்பட்ட படிச்சாலும் படிக்க முடியாது. இப்போ மாடு ரெடி, காளை ரெடி, வண்டி ரெடி. இந்த கயிறு இருக்குதுங்களா, இந்த கயிறை எடுத்து இப்படி போடணும். அந்த மடிச்சு இப்படி நேராக இருக்கிற கயிறை இப்படி திருப்பி விடணும். திருப்பி இந்த காலை இப்படி தூக்கிடணும். ராஜா அதே மாதிரி இந்த கயிறு போட்டாச்சு. இப்போ மாட்டு வண்டி ரெடி. மாட்டு வண்டி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எந்த சைடு திருப்பணும்னு நினைக்கிறோமோ அந்த சைடு இருக்கிற காலையை உருளை கொடுத்துக்கிட்டா போதும். பார்த்தீங்களா, மாட்டு வண்டி வருது. பா 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 பா. இதான் மாட்டு வண்டி செய்யுது. இது வந்து நீங்கள் எங்கே போனாலும் சரி, இந்த உலகத்தில் நீங்கள் எந்த இடத்துல தேடினாலும் சரி, இந்த மாதிரி வண்டி எங்கேயுமே கிடைக்காது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் செஞ்சு கொடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் 10 பைசா காசு கூட செலவழிக்காது. உங்கள் குழந்தைகளுடைய பொழுதுபோக்கு. இப்போ அடிக்கக்கூடிய வெயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயில் அடிக்கணும்னு சொல்லி நெட்டில் ஏகப்பட்ட பேர் புளிக்கிட்டு அலையுதாங்க. அதெல்லாம் வெறும் பொய், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. உங்கள் பிள்ளைய வெளியில் போக வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய வேஸ்ட் பொருட்களை வச்சு இந்த வண்டி செஞ்சுக்கலாம். என்ன யாரும் மறந்துடாதீங்க. உடனே உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி வண்டி செஞ்சு கொடுங்க. என்ன எல்லாரும் வண்டியெல்லாம் செஞ்சு கொடுத்துருங்கன்னா அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ராசு இந்த வண்டி நீ ஓட்டிட்டு போ. இந்தா போட்டோம் வர நிறுத்துறாத.